சாலையோரம் இறந்து கிடந்த அடையாளம் தெரியாத பெண்மணி. முதல் கணவரே இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்காங்களா? விசாரிக்க வெளிவந்த திடுக்கிடும் உண்மைகள். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் பக்கத்துல இருக்கக்கூடிய புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில 45 வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் ஒண்ணு கிடக்கிறதா கிளியனூர் காவல் நிலையத்துக்கு தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. தகவலின் பெயர்ல போலீசாரும் அங்க போய் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கி இருக்காங்க. இறந்து கிடந்த பெண்மணி 46 வயதாக கூடிய மகேஸ்வரி, அவங்க மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. மகேஸ்வரிக்கும் கண்ணன் அப்படின்றவங்களுக்கும் கடந்த 20 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. இது கருத்து வேறுபாடால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மகேஸ்வரி இரண்டாவதா வேறொரு நபரையும் திருமணம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மகேஸ்வரி இப்போ சமீபத்துல 20 வருடங்கள் கழித்து தன்னுடைய முதல் கணவரான கண்ணனை மீண்டும் சந்திச்சிருக்காங்க. யதார்த்தமா சந்திக்க 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஓட்டுநரான கண்ணன் அப்படின்றவங்க மகேஸ்வரி மேல சந்தேகம் அடைந்து அவங்களை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அவங்களை கொலை செய்துட்டு அங்கிருந்து தப்பிச்சும் போயிருக்காரு. போலீசார் கண்ணனை கைது செய்து வழக்கு பதிவு செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.